நாங்கள் பார்த்திருந்தாண்டு வணக்கம் கற்பக மல்லியே எனக்கு பாடி பேர் விட்டு சபைக்கு முன்பதாக வந்தேன். என்னுடைய விதி விலக்கம் என்ன? யார் என்று எனக்கு தெரியும். இல்ல சபையருக்கு தெரியாதல்லவா? சபையருக்கு இந்த மாதிரி எடுத்து விடுங்கம்மா. அந்த யாகத்திலே முதலாகி என்னுடைய அண்ணனாகிய துஷ்டி தூமம் பிறந்தான். இரண்டாம் மணியாக தானே 16 வயது மங்க பருவத்துடன் இந்த பொற்கொழி பாஞ்சாலி அல்லவா நான் பிறந்தேன். பாஞ்சாலி உங்களுக்கு ஏமா இந்த கேதி? அப்பா அப்பேற்பட்ட பாஞ்சாலியாக பிறந்து எனக்கு பாண்டவராகி ஐவராஜர்களை பிராமன் வடிவத்தில் வந்து அந்த வளையாத வில் வளைத்து மச்சை கொடி அரித்து இந்த பாஞ்சாலி என்ன கரம் பிடித்து தாயினத்தில கொண்டு செல்ல அத்தையாகி குந்தமாதேவியினுடைய வார்த்தையை கேட்டு 5 நாளும் 5 ஆடவர்களை நான் திருமணம் செய்து அப்பேற்பட்ட பங்காளியாக இருக்கபடியான துறையின் இடத்துல சென்று எங்களுக்குள்ள நாடு அல்லவா நாட்டை கேட்டாங்க. நாட்டை கேட்கும் போது நாடு கொடுக்க மறுத்து விட்டான்டா. விளக்கத்தை தான் அம்மா சொல்லுது. அப்படி நாடு கேட்டு உடனே கொடுக்க மறுத்து ஏற்கனவே காலங்களில ஈயாதி மண்ணாண்ட நாடு ஈச்சங்காடு இருக்கிறது. அங்கே குடியாருங்கள் மக்களா என்று தெரிவிக்க அப்படி தேவேந்திரன் அருளினாலும் என்னுடைய அண்ணனாக இருக்கும்படியான கோபால கண்ண அருளினாலும் அந்த ஈச்சங்காடை சமப்படுத்தி பிரதேசம் என்று நாமதேவத்தை சுற்றி புதுமண விழாவிற்கு அனைத்து ராஜர்களுக்கும் நிருபம் அனுப்பிவிட அப்படி துரிய நாடு வந்தவன் சிலரத்தின முடியெடுத்து குனிந்த வண்ணமாக விழுந்தவுடனே அதை குருடம்பத்து மகனே நீ குனிந்து வரக்கூடாதா என்று தெரிவித்தேன். குனிந்து வரக்கூடாதா எப்படின்னா ஒரு மாமன் மகன் ஒரு முருகனாக ஒரு புருஷனுடைய தம்பியாக இருந்தாலும் சரி அண்ணனாக இருந்தாலும் சரி கொய்ந்தனாராக வேண்டும். சரி கொய்ந்தனார் தானே அப்படி என்று கேளிக்கையாக அம்மா கை தட்டி மகனை குனிந்து வரக்கூடாதா அப்படி என்று நிகழ்த்ததா? அப்படி நான் சொன்ன வார்த்தையை மனதிலே வஞ்சிக்க கொண்டு என்னுடைய மகன் அகிலக்குடுபாரனுக்கு பூணூலும் கல்யாணம் பண்றேன். ஐவராத்திரிகள் வர வைத்தேன். மகனை ஆடி நாடு நகரம் பறித்து உப்பு சட்டி கட்டி அண்ணாகுரம் முதலாக பறித்து கொண்டு 12 வாரம் ஓராண்டு ஆக்காத வருத்தம் கழித்து வந்தால் உங்களுக்குரிய நாடு தருகிறேன் என்று எங்களை வனவாசம் ஓட்டி வைத்தார். என்னுடைய அண்ணனுடைய கருணையாலும் 12 வருடங்களும் 12 நாட்களாக துளித்து விட்டு இன்று ஓராண்டாக்காத வாசம் எப்படி அண்ணா கழிப்பது என்று என்னோட அண்ணனாகி கோபால கண்ணன் இடத்துல கேட்டவுடனே அண்ணனாகப்பட்டவர் தங்கா இவர் குருத்தியாக வாமா என்று தெரிவித்தாரு. என்னோட அண்ணனுடைய வார்த்தை திரும்ப கொன்று எப்படி வந்திருக்கிறேன் தெரியுமா?
அப்படி உடன்பிறந்த தங்களின் பாராம எங்களை 12 வானம் ஓராண்டு அக்காத மாதம் கழித்து வந்தால் உங்களுக்குரிய நாடு தருகிறேன் என்று எங்களை வனவாசம் ஓட சொன்னார்களே அந்த மூடனிட வாசலுக்கு என்ன பாவம் சொன்னீர் அண்ணா அண்ணா அந்த சண்முக இந்த பத்தினி பாஞ்சாலியாகப்பட்ட என்ன அந்த தாசிகள் நேரங்குடி மேடை மேல நிமிர்ந்து இந்த தரமாரியாக அல்லவா பங்கம் செய்தானே அண்ணா அந்த மகாபாவி எப்படி போவேனா அண்ணா யான மலர் கண்ணா இது நாள் வரைக்கும் ஐவராஜர்களும் அண்ணனுடைய நெற்றி கண்ணால கை உள்ளங்கையில நெல்லிக்கனி வைத்து காற்பதை போல் இது நாள் வரைக்கும் எங்களுக்கு காத்து வந்தார். ஆனா என்னுடைய அண்ணனுடைய வார்த்தை ஒரு நாள் கூட நாங்கள் தவிர்த்து ஒரு கிடையாது. ஆனா எனக்கு குருத்தியாக வர சொன்னீரே, ஆனா நான் எப்படி குருத்தியாக போவது, அங்க எப்படி குறிகளை உரிப்பது, எப்படி செந்நெல்லைகளை வாங்குவது, இதையெல்லாம் அண்ணனை பார்த்து கேட்க வேண்டும். உன் தங்கையானவள் குருத்தி ரூபம் எடுத்து வந்து விட்டார் என்று அறிவித்து வா. அண்ணா ஐயா பகவானே, உங்கள் தங்கையாகப்பட்ட திரௌபதி அம்மன் புரத்தியாக ரூபம் எடுத்து வந்திருக்கீங்க. புரத்தியாக வா என்று அழைத்து வந்து விட்டிருந்தார். வந்துருச்சு வந்துருச்சு. அப்படியே வரும்படி கட்டளை. அப்படியா? அண்ணா நாராயணா பாஞ்சாலி ஏன் கோவிந்தா ஏன் கோபாலா
இவரோடு புரியாமல் வந்திருப்பான். தங்காய பாதம்பா நீண்ட தங்கையே பாண்டவர் ஐவரோடு இனவிரியாமல் என்னாலும் சுகேற்றமாக வாழ்வாய். அண்ணா இன்று வாராண்டாக்கியாத வாசம் கழிக்க வேண்டும் என்பதற்காக எங்களோட குல குருவாக இருக்கும்படியான தவமீரை அழைத்து கேட்டோம். ஐயா பாண்டவர்களே, அவள் ரூபங்களை மாற்றி மற்ற நாட்டுக்கு குடியேறுங்கள் என்று கேட்க உங்களை அழைத்து கேட்ட உடனே என்ன ஒரு பொருத்தியாக ரூபம் எடுத்து வர சொன்னீர் அண்ணா. நான் எப்படி அண்ணா போவது? சரி கடந்து போறான் போ. பள்ளியவன் கல்வி அது கடந்து போகுது. தங்கையாகிய பாஞ்சாலிய புரட்டியா வாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே நான் என்ன சொன்னாலும் எனக்கு கேட்கும். நீ அதோடு நிறுத்து. தங்காய அண்ணா, உன்னுடைய முகத்தை பார்க்கும் போது எனக்கே அடையாளம் தெரியவில்லையே. அந்த பாவியாகிய துரியோதனன் அடையாளம் கண்டுபிடிப்போம். என்னுடைய தங்கையினுடைய முகத்தை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? அங்கே கண்ணன் மதன் ரதியோ மன்மதன் மனைவி ரதி தேவி. அவள் தான் அழகில் சிறந்தவள் என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட ரதி தேவி கூட என் தங்கச்சி அது மட்டும் இல்லடாடே, அந்த அண்ணவாக அவனுடைய மனைவி சரஸ்வதி. சரஸ்வதி அப்பேற்பட்ட உருவத்தை படைத்து நான் எப்படி அண்ணா போறதுன்னு கேட்குறேன். ஏன் தங்கிச்சு ஒரு கட்டின ஆம்பியா முன்னாடி ஒரு தங்கச்சி எப்படி எல்லாம் வர்ணிச்சா நான் எதுக்கடா இருக்கிறது? நீ செத்து போகலாம். அப்ப நீயே வச்சுக்கிறேன்றியா? அதான் சொன்னேன். நீ யாரு என் தங்கச்சி யாருன்னு தெரியாது. சில பேத்துக்கு தெரியாது, நிறைய பேத்துக்கு தெரியாது. நான் யாரு? வேதத்தில் நான் ஏதான் சாம வேதம் பின்னளவும் தேவர்களில் இந்திரன் ஆதித்த புலன்களிலே உள்ளம் நான் இங்கு ஆடி வரும் உயிர்களிலே உணர்ச்சி நான் உணர்ச்சியை கொடுக்காத விட்டா ஐயா கட்டடா. ஆடி வரும் உயிர்களிலே உணர்ச்சி நான் சாதிக்கு ருத்திரரில் சங்கரன். அந்த ஈஸ்வரன் ஒருத்தன் தனியா இருக்காரு, கண்டுபிடிச்சு சொல்லு. அந்த சாதிக்கு ருத்திரரில் சங்கரன் தண்ணிய அரக்கர்களில் குபேரன். நாலு திக்கும் பயன்படுத்தும் நெருப்பும் நான் நன்குயர்ந்த மலைகளிலே இமயனான் தேவர்களில் குருபிரகஸ்வதியும் சேனாதிபதிகளிலே கந்தனான் தாவி வரும் நீரலையில் கடலும் நான் தவமுனிவர் பரம்பரையில் பிறகும் நான் இந்த நாவில் வரும் சொற்களிலே ஓம் நான் நல்வேலி வகைகளிலே ஜெபமும் நான் ஏவலுக்கு அசையாத தன்மை தன்னில் இமயத்தின் இறுதி நிலை நானே யாவேன் சீர்வளரும் மரங்களிலே அரசும் நான் அரச மரம் ஒரு ஊருக்கு ஒண்ணு இருக்கும். கண்டிப்பா இருந்தாலும் இருக்கும். அந்த அரச மரம் ஓங்கினாலும் அந்த நாடு ஓங்கும்.
சீர்வளரும் மரங்களிலே அரசும் நான் ஏவமுனி நாரதனு நானே யாவேன். நாரதன் ஒருத்தன் தனியா கலகம் செய்யறான். அந்த நாரதனும் நான். ஏன் கொஞ்சம் பாரி அதர்மசாலி இருந்தா அவனை எப்படி எந்த விதத்துல அழிக்கிறது? உன்னை விட பல ஜாதியை கொண்டு போய் விடுற வேலை. ஏவமுனி நாரதனு நானே யாவேன். தின நீரில் வாழ்வோரில் வருணனான். இரக்கம் இல்லாத மிருகங்களில் சிங்கம் நான். ஆதி விஷ்ணு குலத்திலே நான் வாசுதேவன். ஐவர்களில் தனஞ்சயனும் நானே யாவேன். அந்த அர்ஜுனன் ஒருத்தன் தனியா இருக்கான். அந்த அர்ஜுனனும் நான். ஐவர்களில் தனஞ்சயனும் நானே யாவேன். இந்த உலகத்திலே நாராயணா கோவிந்தா எந்த வடிவில நீ இருக்கிறாயோ உன்னை எப்படி ஐயா தேடி வருவது? என்னுடைய மக்கள் எல்லாம் நினைக்க நேரத்திலே நான் இளங்கெழுத்து பறவைகளில் கருடனான். வளர்ந்து வரும் பாம்புகளில் வாசுகினான். தீய விசநாகத்திலே அனந்தனான். ஒட்டாணி செத்த அப்பவே கட்ட அப்பேற்பட்ட விஷம் பொருந்திய பாம்பு அனந்தன். தீய விசநாகத்திலே அனந்தனான். தின நீரில் வாழ்வோரில் வருணனான். தோல்பட வீரரிலே ராமனான். ராம ஒருத்தன் தனியா இருக்கான். தோல்பட வீரரிலே ராமனான். அரக்கர்களில் என் பெயர் தான் பிரகலாதன். என் பிள்ளையா பிறந்தவன் யாரு? என்னுடைய சக்கர ஆய்வார். அனைத்து அம்சமும் நான். சத்தியம் நான், சங்கர நான், அனைத்து உலகமும் நான். தர்மத்தை காக்க வந்தவனான். தாயே என்று நினைத்தால் சத்தியாக தோன்றுவேன். தந்தையே என்று அழைத்தால் சங்கரனாக தோன்றுவேன். கோவிந்தா என்று அழைத்தால் ஓடோடி வரக்கூடியவன். அனைத்து உலகம் நான். ஆத்மா என்று சொல்லக்கூடியது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தில் இருப்பது இந்த பரமாத்மாவுடைய அங்கம். புரியுதா? புரியுதா? நீ யாரு? என் தங்கச்சி யாருன்னு தெரியுதா? நீ போய் தாழ்த்த. உண்மையாலுமே உலகத்துல எல்லாமே நீங்க தான். அந்த உண்மையில உருவமாக சொல்ல போவோம். போறாள் ஏண்டா என் தங்கச்சியை கொண்டு வந்து காமியா அவனும் சேர்க்கிற வரையும் நீ என் கடமைடா. கங்கணம் கட்டிட்ட முதல் யுகத்திலேயே எல்லாம் வரணும், இவங்களெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு வந்தவனா. அம்மா வேற என்னமா அவனுக்கு ஏதோ நான் இருக்கேன். அண்ணா, இது நாள் வரைக்கும் திருமணமான நாள் முதலாக இந்நாள் வரைக்கும் உங்களுடைய வார்த்தை ஒரு நாளும் நம் தவிர்த்தவர் கிடையாது. ஆனா என்ன ஒரு குருத்தையாக ரூபம் எடுத்து அஸ்தாபுரம் சொல்லி சொன்னீர்களே அண்ணா, நான் எப்படி என்ன நெடும்பையிலும் ஏண்டா நான் எதுக்குடா தங்கிருக்கேன்? கொஞ்சம் தனியா போக சொல்லிட்டு இருப்பேன். அப்படியே என் தங்கச்சி காட்டு வழியா போகுது. போகும்போது நான் சும்மா இருப்பேனா? நான் ஒரு ஐயா வடி தடுத்து இவனை போல உள்ளவன் யாருடா ஒரு பெண்ணானவள் ஒரு கை குழந்தை தூக்கி போறாத வை மறிப்போம் என்று நினைத்தா இந்த ஈ சாதாரணமா அணுகி காது வையா பூண்டு இவன் மூக்கு வையா வந்துருவேன். அப்பவே இவன் மண்டே அண்ணா, எனக்கு யார் அண்ணா துணை வருவது என்று கேட்ட உடனே ஒரு ஈயாக வடிவமெடுத்து வருவேண்டே என்று சொல்லி இருக்கிறேன். உங்களுக்கு நியாயமாது? என்னுடைய தலைமுறமாக இருக்கக்கூடியது அப்பேற்பட்ட கைலாயமே பீடமாய் அமர்ந்துள்ள நீ சொல்லு. முக்கன்படுத்த பரம கடவுளுடைய இளைய பிள்ளையாக இருக்க முடியாத முருக பெருமான் அளித்த அந்த குறக்கூடியில என்ன அப்பேற்பட்ட கூடியில என்ன இருக்கிறது? பலவிதமான பழவகைகள் போகல நந்தவனத்துல கானகத்துல வனம் வனாந்திரத்துல கொஞ்சமா இருக்கும். அதோட நீ சொல்லு. அப்பேற்பட்ட பழங்களை உண்ணுவதற்காக பலவிதமான ஈகள் என்னுடைய குறக்கூடிய சுற்றி வரும். அதுல ஒரு ஈ நீங்கள் வந்து 2 நாள் நம்ப முடியுமா? சந்தேகப்பட்டவங்க எப்ப அண்ணன் வருவாரோ எப்ப வருவாரோ நான் வந்தாதானே பாண்டவர் நிம்மதியா இருக்க முடியும். அப்பேற்பட்ட அண்ணன் எப்படி வருவேன் தெரியுமா? இந்த ஒரு ஈ மட்டுமா வடிவெடுத்தா நான் ஒரு வண்டாய் உருவெடுத்து
கூடையில வந்து அமர்ந்து கொண்டு நடப்பது என்ன யார் ஆகிலும் என்ன செய்யறான் நடந்து கொண்டிருப்பது என்ன அப்படி என்ன பார்த்து வருவார். நீ அப்படியே அண்ணா ஒரு வண்டாகி வடிவம் எடுப்பி 2 தெரிவிக்கிறீர்களே நாம் இருக்கக்கூடியது காமிகை வனம் 13வது வனம். இதுக்கு முன்பதாகவே 12 வனங்கள் இருக்கிறது. இந்த வனங்களிலே பலவிதமான ஈகள் இருக்குது, வண்டுகள் இருக்கிறது. இந்த வண்டுகளில நீங்கள் ஒரு வந்தீர் என்று நம்ப முடியுமா? பல விதமான வண்டு இருக்குது. செவ்வண்டு, கருவண்டு, பொன்வண்டு, பொன்வண்டு, இந்த மாதிரி எல்லா வண்டுகளும் இருக்குது. இதுல எந்த வண்டுன்னு அம்மாவுக்கு தெரியும். அது நான் சொல்லிக்கிறேன். நீ செவப்பு எப்ப பார்த்தாலும் தங்கச்சி சந்தேகமா தான் எனக்கு தெரியும். ஆமா, நீ என்னடா பஞ்சாயத்து போலகிற அண்ணா இப்ப இருப்பதிலே சாட்டு இருக்கிறது. அண்ணனாகிய கண்ணன் நான் வந்தா அந்த கூடை என்ன செய்யும்? அந்த கூடையில தலைபுறத்துல வந்த உடனே கொஞ்சம் பாரங்கொடுக்கும் அம்மா அமர்ந்த உடனே அப்படியே லேசா பாடம் கொடுக்கும். அப்ப அண்ணன் வந்து அண்ணா ஒரு கைப்புள்ளிய கட்டு சோறும் எடுக்கும் பொழுது அதோட கணம் கம்மியா தான் இருக்கும். ஒருக்கு அதை வழி செல்லும் பொழுது அதோட கணம் அதிகமா தான் தெரியும். இதுகளெல்லாம் வைத்து நீங்கள் வந்தீர் என்று நம்ப முடியுமா? அதுவும் நியாயம்தான். எது நியாயம்? பாப்பா சொல்றது கைப்பிள்ளையும் கை கட்டு சோறும். இப்ப இங்கிருந்து ஒரு திருவிழா பார்க்க போறோம். அப்போ உள்ளவங்க தூக்கிட்டு போனது கொஞ்சம் தூரம் போனோம்னா அது வெயிட் தான் தெரியும். அதை வச்சு சொல்றியா? டேய், இது சாதாரணமான கூடை இல்ல. அந்த கூடையிலே நான் வந்து அமர்ந்த உடனே செவனேன்னு இருக்கிற இந்த கூடை அண்ணனாகிய கண்ணன் அமர்ந்த உடனே அந்த கூடை அந்த கோவிந்த சரி அண்ணா, நீங்கள் வந்தீரானால் என்னுடைய கூடையானது திருப்புறமாக சுற்றும். அதனால அண்ணன் வந்தேன் என்று உணர்ந்து கொள்கிறேன். ஆனா குருத்தியாக என்ன வடிவமெடுப்பு சொன்னீர்களே, குருத்தியாக வடிவம் எடுத்து ஆனா குருபாசிகள் ஒன்றும் தெரியாது. வருங்காலம், நிகழ்காலம், செல்காலம் எல்லாம் எனக்கு எப்படி என்ன தெரியும்? வருவது என்ன, நடப்பது என்ன, நடந்து கொண்டிருப்பது என்ன, நாளை நடக்க போறது என்ன, இதெல்லாம் எப்படி தெரியும்? இதெல்லாம் சொன்ன அதை சொல்லாத அதை நான் சொல்லிக்கிறேன். அண்ணா இது சாதாரணமான புல்லாங்குழல் இல்ல. இத கையில புடிங்க. அத்தை பொத்த முன்னால கேட்டாங்கடா, சரி சொல்லிட்டேன். அது எப்படி அத்தை பொத்தங்க? அதை நான் சொல்லக்கூடாது. வாடா, எவனோ ஒண்ணு எடுத்து போட்டு தமிழராஜே தங்க இந்த கருத்திலே பிடித்த உடனே நடப்பது என்ன, நடந்து கொண்டிருப்பது என்ன, நாளை நடக்க போறது என்ன, இதெல்லாம் உன் வாயினிடமாக வரும்படியாக சரஸ்வதி அழைத்து உன் நாளில விட்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல, நாளை நீ சொல்லக்கூடிய அந்த குறிகள் எல்லாம், அந்த பேச்சுகள் எல்லாம் இது வந்த உடனே அப்பவே தானாகவே உனக்கு ஞானம் பிறந்து விடும். அப்ப பிறந்த உடனே அந்த சாடே அங்க தையாளர் கீழடுத்து உரைத்தாய், தையாளர் கீழடுத்து உரைத்தாய்.